எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 3 நாட்கள் அந்த 3 நாட்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை என்று தானே மாதம் மாதம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் கவனக்குறைவோ அந்த நாட்களில் உங்களிடமிருந்து வீசும் வாடையோ நீங்கள் சொல்லாமலேயே மற்றவர்களுக்கு அந்த நாட்களை தெரியப்படுத்தும் என்பது தெரியுமா? கேட்கவே தர்ம சங்கடமா இருக்குதா? இதோ இந்த யோசனைகள் தான் உங்களுக்கு. மற்ற நாட்களில் நீங்கள் எப்படியோ, ஆனால் மாதவிலக்கு நாட்களில் அதிகபட்ச சுத்தமாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். 2 வேளை குளியல், குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை நாப்கின் மாற்றுதல் போன்றவை உங்களை புத்துணர்வோடு வைக்கும். மாதவிலக்கு நாட்களில் உபயோகிக்கின்ற நாப்கின்கள் தான் எத்தனை வகை. சிறியது, பெரியது, பக்கவாட்டில் அகலமானது, குண்டான பெண்களுக்கான என ஏகப்பட்ட ரகங்கள் உங்களுடைய மாதவிலக்கு சுழற்சியையும் மாதவிலக்கின் போதான இரத்தப்போக்கின் அளவையும் பொறுத்து தீர்மானிக்கப்படுகிற விஷயம். உதிரப்போக்கானது பெண்ணுக்கு பெண் வேறுபடும். நாப்கின்கள் உபயோகிக்க எளிதானவை, கசக்கி துவைத்து காய வைக்க வேண்டிய அருவருப்பான வேலைகள் இல்லாதவை. எனவே உங்கள் வசதிக்கேற்ற அளவில் நல்ல நாப்கின்களை அணிவதை பூ பெய்த நாள் முதலே பழக்கப்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்து டாம்பூன் எனப்படும் உறிஞ்சு குழல். இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்குது. நீச்சல் மாதிரியான வேலைகளின் போது அணிய வசதியானது என்பதால் பல பெண்கள் டாம்பூன்களை விரும்புகிறாங்க. பிறப்புறுப்பினுள் நுழைத்து கொள்ள வேண்டியதால் திருமணமாகாத பெண்களுக்கு இது உகந்ததல்ல என்றும் சொல்லப்படுது. நாப்கினோ டாம்பனோ நீங்கள் எதை அணுகிறீர்கள் என்பது முக்கியமில்லை. அதிக உதிரப்போக்கு அதிகமாய் இருக்கிறதோ இல்லையோ 4-5 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவற்றை மாற்ற வேண்டியது அவசியம். இரத்தப்போக்கு இல்லைன்னாலோ உடலிலிருந்து வெளிப்படும் வியர்வை கசிவு போன்றவற்றின் விளைவாக அவற்றிலிருந்து ஒருவித வாடை வீசும். உபயோகித்த நாப்கின்கள் எக்காரணத்தை கொண்டோ கழிவறைக்குள் ஃப்ளஷ் செய்யாதீங்க. அடுத்த மாதவிலக்கு நாட்களின் போதான உள்ளாடை பேண்டிஸ் அணிந்த பழக்கமில்லாத பெண்கள் கூட மாதவிலக்கு நாட்களில் மட்டும் அணிவதுண்டு. அதுவும் மாதவிலக்கு நாட்களுக்கென்று கிழிந்து போன சாயம் போன பழைய பேண்டிஸ்களை பத்திரப்படுத்தி வைக்கும் பெண்களும் இருக்காங்க. இது மிகவும் தவறு. மாதவிலக்கு நாட்களில் அணிவதற்கென்று இப்போது பிரத்யேக பேண்டிஸ்கள் உள்ளாடைகள் இருக்குது. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் மாதவிடாய் வந்து உங்கள் உள்ளாடைகள் மற்றும் உடையை கரைப்படுத்தி உங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டுருச்சுன்னா எப்போதும் கைவசம் கொஞ்சம் உப்பு வச்சுக்குங்க. கரைப்பட்ட இடத்தை உப்பு குளிர்ந்த நீரும் கலந்து அலசினீங்கன்னா உடனடியாக போயிடும். வீட்டுக்கு வந்த பிறகு டிடர்ஜென்ட் போட்டு அலசிடுங்க. மாதவிலக்கின் போது உபயோகப்படுத்துகிற உள்ளாடைகள் டெட்டால் கலந்த தண்ணீரால் அலசி காய வைக்க வேண்டியது முக்கியம். மாதவிலக்கின் போதான உடல் நாற்றம் பல பெண்களின் பிரச்சனை. அவர்களை விட அது மற்றவர்களை அதிக முகம் சுளிக்க வைப்பது வேடிக்கை. மாதவிலக்கின் போதான ஹார்மோன் மாற்றங்களால் தான் இப்படிப்பட்ட துர்நாற்றம் வருகிறது. கர்ப்பப்பையின் உட்புற திசுக்கள் இரத்தத்தோடு சேர்ந்து வெளியேறுவதன் விளைவுதான் இந்த நாற்றம். சரிங்களா? இதை தவிர்க்க மாதவிடாய் நாட்களில் காட்டன் உள்ளாடையே அணிய வேண்டும். காற்றோட்டமானதாக இருக்க வேண்டியது முக்கியம். ஒவ்வொரு முறை நாப்கின் மாற்றும் போதும் முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் வரை பிறப்புறுப்பு நன்றாக சுத்தப்படுத்தப்பட வேண்டும். நாற்றத்தை மறைக்க அதிக வாசனையுள்ள சோப் உபயோகிப்பதை தவிர்க்கணும். அவையெல்லாம் பிறப்புறுப்பின் மிக மென்மையான திசுக்களை அழற்சிக்குள்ளாகும். மாதவிடாய் நாட்களில் உபயோகிக்க வேண்டும் என்பதற்கென்றே ஃபெமினேஷன் வாஷ் கிடைக்குது. அதையும் மருத்துவரின் ஆலோசனையின்படி நம்ம உபயோகிக்கலாம். ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.